இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்மளோட டே டு டே லைஃப்ல முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். எப்படிலான்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆன்லைன் பேங்கிங் பண்றதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் தேவை. ஒரு பொருள வாங்குறதுக்கு நீங்க உங்க ஸ்மார்ட் ஃபோன நீங்க எடுத்த ஃபோட்டோ, வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ ஷேர் பண்றதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் தேவைப்படுது. இந்த மாதிரி நெறைய சொல்லிக்கிட்டே போலாம். ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன நம்ம எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக Google சமீபத்துல ஒரு புதிய அப்டேட்ட அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுவும் எப்பன்னா, மே மாசம் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த அற்புதமான ஃபீச்சர் கண்டிப்பா உங்க ஃபோன்ல நீங்க பயன்படுத்த போறீங்க. ஸோ அது என்னங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா தெரியப்படுத்த போறேன். அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் குடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனல சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. வாங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல நெறைய சென்சிட்டிவான டேட்டாவ நம்ம ஒளிச்சு வச்சிருப்போம். அதையும் மீறி நம்ம ஃபோன திருடிட்டு போறவன் என்ன பண்ணுவான்னா, நம்ம டேட்டாவ தவறா பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள். ஸோ இத தடுக்கிறதுக்காக Google கொண்டு வந்திருக்கிற ஒரு அற்புதமான செட்டிங் தான் தெஃப்ட் டிடெக்ஷன் லாக் அப்படின்னு அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதத்தான் நான் ஷார்ட்டா, ஸ்வீட்டா உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். கண்டிப்பா உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த தெஃப்ட் டிடெக்ஷன் லாக் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஃபோன ஒருத்தன் திருடிட்டு போறான். அது எப்படி போறான்? ஓடுறான். இல்லன்னா அவன்ட்ட பைக் இருக்கு. பைக்ல ரைடு பண்றான். அதுவும் இல்லன்னா ஒரு காரோ, ஒரு பஸ்லயோ டிராவல் பண்றான்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி அவன் போகும்போது, இந்த ஃபோன் என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கலி லாக் ஆயிடும். ஒருவேளை நீங்க இந்த செட்டிங்க ஆன் பண்ணி வச்சிருந்தீங்க. அது என்ன செட்டிங்? அது எப்படி என்னுடைய ஃபோன்ல நான் பயன்படுத்துறது? அப்படின்னு கேட்கலாம். ஸோ Google என்ன சொல்றாங்கன்னா, இந்த அப்டேட்ட நாங்க எது வழியா நாங்க குடுப்போம்னா, Googleஓட Play சர்வீஸ் மூலியமா அப்டேட்ட குடுப்போம். அப்படி குடுக்கும்போது உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனோட செட்டிங்ஸ், அதாவது பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா, கண்டிப்பா இந்த தெஃப்ட் டிடெக்ஷன் லாக்க நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதுல மெயின் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஃபோன்ல இந்த ஜைரோஸ்கோப், ஆக்சிலரோமீட்டர் இந்த மாதிரி 2 விஷயங்கள் இருக்குல்ல. அது இருக்கும்போது கண்டிப்பா இது வேலை அதாவது அந்த ஃபோன புடுங்கிட்டு ஓடும்போதும், இல்லன்னா பைக்ல ரைட் பண்ணும்போதும், இல்லன்னா காரோ, பஸ்ஸோ பிடிச்சு போகும்போதும், அது 2 வேலை செய்யும்போது, இந்த செட்டப் வேலை செய்யும் அப்டின்ட்டு இருக்காங்க. அதாவது ஆட்டோமேட்டிக்கலி அந்த ஃபோனோட ஸ்க்ரீன் லாக் ஆயிடும்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த திருடனால எதுவுமே பண்ண முடியாது அப்டி. அது மட்டும் இல்ல ஆஃப்லைன்ல போனா கூட ஸ்க்ரீன் லாக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்ப தான் நாங்க அறிமுகப்படுத்த போறோம். 10ல இருந்து அதுக்கு மேல உள்ள OS எல்லா மொபைல்லயும் இந்த செட்டிங்க நீங்க பயன்படுத்தலாம். இப்போதைக்கு நாங்க ஆண்ட்ராய்டு OS 15ல அறிமுகப்படுத்த போறோம்னு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டா ஆண்ட்ராய்டு 15ல நீங்க இந்த தெஃப்ட் டிடெக்ஷன் லாக்க பயன்படுத்தலாம். சமீபத்தில கூட ஒரு டெக் ரைட்டர் அவர் பேர் விஷால் ரஹ்மான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த அற்புதமான ஃபீச்சர் ஃபர்ஸ்ட்டா பிரேசில்ல ஒரு பீட்டா வெர்ஷன்ல அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காரு. கூடிய சீக்கிரத்துல எல்லாரோட ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன்லயும் இந்த தெஃப்ட் டிடெக்ஷன் லாக்க பயன்படுத்த முடியும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்ட சொல்ல மறந்துட்டேன். அத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். இந்த தெஃப்ட் டிடெக்ஷன் லாக் எப்படி செயல்பட போகுதுன்னா, கூகுளோட ஏஐ இருக்குல்ல, அது மூலியமா செயல்பட போகுது அப்படின்னு இருக்காங்க. ஸோ முழுக்க முழுக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு தான் இது செயல்பட போகுதுன்னு இருக்காங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இதோட வேலை என்னன்னு. ஸோ பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதர பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, வழக்கம் போல கீழ நெறைய பட்டன்ஸ் இருக்கு. அதுல ஒண்ண தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழ கமெண்ட் செக்ஷன் இருக்கு. நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.